சாவர்கர் பெயரை கூறி கோஷமிட்டவர்களுக்கு மதத்தை வைத்து அரசியல் செய்வது நோக்கமாக உள்ளது என்று பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கண்டனம் தெரிவித்துள்ளார். குமரி மாவட்டத்தில் கோவில் நிகழ்ச்சியின் போது சிலர் கலவரம் ஏற்படுத்தும் நோக்கில் கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜ், சாவர்கர் பெயரை கூறி கோஷமிட்டவர்களுக்கு மதத்தை வைத்து அரசியல் செய்வது நோக்கமாக உள்ளது என தெரிவித்தார். இந்திய மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் இத்தகைய செயலை கண்டிப்பதாகவும் காட்டமாக கூறினார். பாஜகவும் ஒரு சில மதவாரி அமைப்புகளை சார்ந்தவர்கள் தேர் பிடிக்கின்ற நேரத்தில் மகாத்மா காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சாவர்கர் வாழ்க என்று முழக்கமிடுகிறார்கள். இது உண்மையிலேயே மிகவும் புண்படுத்தக்கூடிய ஒரு செயல். மகாத்மா காந்தி அவர்கள் இந்த தேசத்தின் ஒற்றுமைக்காக, மத ஒற்றுமைக்காகவும், சாதி ஏற்றத்தாழ்வு ஒழிய வேண்டும் என்றும் குரல் கொடுத்ததற்காக அண்ணல் காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் சாவர்கர். இது எதை காட்டுதுன்னா, பச்சையாக இன்றைக்கு பாஜகவும் மதவெறி அமைப்புகளும் அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தவறான கருத்துக்களை கொண்டு செல்லுகின்ற முயற்சியை மிக தெளிவாக காட்டுகிறது. இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது, மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று.